गाइस वेलकम बैक टू மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல அப்படியே நீதியை காமிக்கிறாங்க. அவளுமே ரிசப்ஷன்ல வந்து இந்த மாதிரி இந்த ராகேஷ் பயல் எங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கேட்க வந்திருப்பா. அப்ப நீதியோட அந்த திங்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இது நீதியோட திங்ஸ் தானே அப்படின்னு சொல்லவும், ஆமா இது அவங்கள்ட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரிசப்ஷன்ல உள்ளவங்களும் சொல்லிடுறாங்க. அதனால இவளுமே எடுத்துட்டு போறா. அந்த பக்கம் பார்த்தா நீதியுமே வந்து என்னடி இப்ப எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரனுமே நான் வீட்டுக்கு போறேன், ஸோ உங்களுக்கு எதுவுமே தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீதியுமே என்ன புடி பறி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நீதி வந்து நம்ம ராஜுவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா. பிகாஸ் பாரிக்குமே நீதி வந்து ராஜுவை மீட் பண்ணது எதுவுமே தெரியாது. தென் நீதியுமே வந்து சொல்ல வரா. அப்ப டக்குன்னு ஃபோன் வந்துருச்சு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஃபோன்லயுமே ஃப்ரெண்டுக்காரி இங்க பாரு விக்ரமண்ணாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நீதிக்கு செம ஷாக்கு. அவ பரிட்ட சொல்ல பரி ரொம்பவே பயப்படுறா. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரனுங்க நீ வந்து அந்த மினிஸ்டரோட பையனையும் அடிச்சிட்ட, ஸோ ஒன்றை தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப இவனுமே நீங்க நியாயப்படி பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிட்டு அவன் தான் தப்பா நடந்துக்கிட்டான், ஸோ அவனைத்தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை பேசிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட ஏன் லாலாம் சொல்லி கொடுக்காத, நான் ஒன்னைத்தான் அரெஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ பெரிய ஆளு அவருடைய பையனையே நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா நடையக்கட்டு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசாம நம்ம விக்ரம போட்டு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு தான் கூட்டி போயிட்டு இருக்காங்க. பரிக்குமே என்ன செய்யறதுனே தெரியல. அவ ரொம்ப பதறிட்டு இருக்கா. வீட்டுக்குமே வந்துட்டா. வீட்டுல உள்ள எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு. விக்ரமோட அம்மா வந்து ரொம்ப பதறிட்டு இருக்காங்க. இவளாலதான் அந்த பொண்ணாலதான் என்னுடைய பையன் இப்ப ஜெயில இருக்கான், இவளை காப்பாத்த போய் தான் என் பையன் இப்ப ஜெயில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிய போட்டு பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. பரியோடைய அப்பா அந்த வில்லேஜ்லயே வந்து ஒரு ஹெட் மாதிரி, ஸோ அவருக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, எப்படியாச்சும் விக்ரம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் முடிவு பண்ணியிருக்காரு. விக்ரமோடைய அம்மாவும் ரொம்ப துரு துருன்னு வராங்க. என் பையனை எப்படியாச்சும் கூட்டிட்டு வாங்க, வெளியில போய் ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுடைய அப்பாட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டாரு, ப்ளீஸ் நீங்க போய் நம்ம பையனை போய் சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவருமே என் அண்ணனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, ஸோ நாங்க சேஃபா கூட்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு இந்த குடும்பத்தையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவால் விட்டு தான் போறாங்க. அப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு தான் போறாங்க. இந்த பக்கம் பரி ரொம்ப அழுதுட்டே உட்காந்துருக்கா. அப்ப அம்மாக்காரவங்களும் வந்து சமாதானம் பண்றாங்க. அப்போ என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் ரொம்ப கெட்டவமா, அவன் நல்லவனே கிடையாது, அவனாலதான் இப்ப நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வந்து அண்ணன் என்னாலதான் ஜெயில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அப்ப அம்மாக்காரவங்களும் அதெல்லாம் இல்லம்மா, உன் அண்ணனை பத்தி அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பத்தியா, உன்னை காப்பாத்துறதுக்காண்டி இப்ப ஜெயில போய் உட்கார்ந்துருக்கான், சோ நீ வந்து கவலைப்படாத, அண்ணனை காலையில எப்படியாச்சும் வந்துருவான், அப்பா கூட்டி வந்துருவாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு அவளையுமே தூங்க வச்சுட்டு இவங்க வெளியில வந்துட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது. அப்ப பார்த்தா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்து எங்க விக்ரம் விக்ரம் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டா விக்ரம் வரல, அவன் வந்து கிரிமினல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ அவனை வந்து வெளியில விடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எப்படியாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா விக்ரமுடைய அம்மாக்காரவங்க ரொம்ப கோவப்பட்டு அது எப்படி என் பையனை நீங்க கூப்பிடாம வந்திருக்கீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் தனியா போயிட்டு இருக்கா. அந்த ராகேஷ் பையன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்கிறான், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது அப்படி கனவா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. எந்த அளவுக்கு இவளை பாதிச்சுது அப்படின்னா இவ அவ்வளோ ஹர்ட் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பான்னு பாருங்களேன். அப்படி நம்ம ஹீரோயினுமே மூஞ்ச தொடச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ராஜுவோடைய ஞாபகம் தான் வருது. ஸோ அதைத்தான் அவன் ஞாபகம் வச்சு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் பதறிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா மினிஸ்டர்கார ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அப்ப வீட்டுல உள்ளவங்களுமே சொல்றாங்க இந்த மாதிரி மினிஸ்டர்கார ஒரு வந்திருக்காரு, அந்த பையனுடைய அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா பரியோடைய அப்பாவுமே நேரா அவரை போய் மீட் பண்ண போறாங்க. இங்க பாருங்க என்னுடைய பசங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பரியோட அப்பா சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அது எப்படி என்னுடைய பையனை அடிச்சு இப்படி ஹாஸ்பிட்டல்ல போடலாமா, 2 பேரும் தான் அந்த தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஆமா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் எங்களுடைய விக்ரம மட்டும் கொஞ்சம் வெளியில விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, என்னுடைய பையனுக்கு உங்களுடைய பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருச்சு, அதனால வந்து உங்க பொண்ணை நீங்க மேரேஜ் பண்ணி தாரேன்னு சொல்லுங்க, நான் விக்ரம வந்து ஜெயில இருந்து வெளியில விடுறேன் அப்படின்ற மாதிரி இவரை பேரம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு பரியோடைய அப்பா இதெல்லாம் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு சம்மதமே கிடையாது அப்படின்னு சொன்னா பெரியமாக்காரவங்களும் நான் போய் பரிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பாக்காரவரும் முறைக்காரு, இருந்தாலுமே பரிட்ட கேட்கணும்ல, ஸோ பரியோட இஷ்டம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா பரியோடைய ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பரி அப்படியே அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது இங்க பாருமா பரி, ராஜேஷோடைய அப்பா வந்திருக்காங்க, ப்ளீஸ் நீ வந்து ராஜேஷை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, ஆனா பெரியமா அவர் ரொம்ப கெட்டவர் அப்படின்னு சொன்னா இங்க பாருமா வேற சாய்ஸே இல்ல, உன் அண்ணன்
என்ன உன்னை காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கு போனான். இப்ப அவனை நீ காப்பாத்தணும்னா இந்த கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணும். ப்ளீஸ் நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவளுடைய மனசை மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்மாக்காரவங்களுமே வந்து இங்க பாரு பரி, அவங்க என்ன சொன்னாலும் நீ எஸ் மட்டும் சொல்லிடாத, நோ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அப்பாக்காரவங்கள இங்க பாருங்க என் பொண்ணு வந்திருக்கா, இவளுக்கு இஷ்டமே கிடையாது. சோ எங்களுக்குமே இந்த மேரேஜ்ல இஷ்டமே இல்ல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வேற வழியே இல்லாம நான் இந்த மேரேஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த மினிஸ்டர்காரவரும் உண்மையா தான் சொல்றியாமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாருங்க உங்களுடைய பொண்ணே ஒத்துக்கிட்டா, அப்ப அவ்வளவுதானே, சோ நாளைக்கான இந்த சடங்கை நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ராஜேஷோடைய அப்பா அந்த வீட்ல இருந்து தான் வெளியில போறாரு. அப்ப பரிய ரூமுக்கு கூட்டி வந்த அம்மாக்காரவங்களுமே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, அவன் எவ்வளவு கெட்டவன் நீ சொன்ன, ஆனா இப்ப போய் வெளியில என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருங்கம்மா அவன் ரொம்ப கெட்டவன் தான், ஆனா வேற வழி இல்ல, அவன் இப்போ நல்லவனா தான் தெரியறான் அப்படின்னு சொன்னா, போய் சொல்லாத என்னதான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருங்கம்மா எனக்கு விக்ரம் அண்ணாவை காப்பாத்த வேற வழி இல்ல, ப்ளீஸ் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை தவிர வேற எதுவுமே என்னால செய்ய முடியாது, என்ன நீங்க வந்து விட்டுருங்க ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வேற வழியுமே இல்ல, தன்னுடைய பொண்ணு இப்படி கஷ்டத்துல போறாள அப்படின்னு நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் ஆகுது. அதே மாதிரி ராஜேஷோடைய அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க, சடங்கு பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. பரிய கூட்டி வர சொல்றாங்க. பெரியமாக்காரவங்க ரொம்ப சந்தோஷமா பரிய போய் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு இதான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு அப்படியே அவளுக்கு சடங்கு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா நீதி தரிசையெல்லாம் வந்திருப்பா போல. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்துட்டு இவனோ நிக்கிறத பார்த்துட்டு நீதியுமே என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பெரியமாக்காரவங்களுமே இங்க பத்தியா உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு சடங்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்டுக்காரி கிட்ட போய் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு வேற வழி இல்ல அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவன் ரொம்பவே தப்பான மனுஷன், நீ உன்னுடைய சாவை நீயே போய் தேடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வேற வழி இல்லைன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. வீட்டுல உள்ள உங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லியா, நான் அவங்கள்ட்ட போய் பேசுறேன், என்ன உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த மனுஷன்ட்ட போய் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு போறா. இது பரியுமே வந்து ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு என்னுடைய விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொன்னா, நம்ம நீதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ அமைதியா இருக்கும்போது நான் உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிரு, நீலாம் மனசே இல்ல, நான் தான் உன்ட்ட இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு முக்கியமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ப்ளீஸ் நீ இந்த விஷயத்துல தலையிடாத நீதி அப்படின்னு சொல்லவும் அவ டக்குன்னு கோவப்பட்டுட்டு இனிமேல் நான் உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்ல இருந்து வெளியில போயிட்டு இருக்கும்போது அம்மாக்காரவங்களும் பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சிட்டு நீங்க எப்படிமா இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க பாருமா பரி வேணும்னு பண்ணல, பரி விக்ரம காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ப்ளீஸ் நீ அவளை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அம்மாக்காரவங்க சொல்ல, அதுக்கு நீதியுமே இங்க பாருங்கம்மா விக்ரம் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயில இருந்து வந்துருவான், ஆனா பரிய நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தள்ள போறீங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயமா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறான். அப்பவுமே ஒரு பிளாஷ் கார்ட்ல நினைச்சு பாக்குறா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்ப இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க போல, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இல்லாம நம்ம கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல நீதியுமே வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டே போறா, இவளை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ஒருத்தவங்க கார்ல கொண்டு பைக்கை விட்டுட்டா. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.